இந்த வேலையை செய்யறதுக்கு நம்மளை விட்ட வேற ஆளே கிடையாதான். வணக்கம், வெல்கம் டு பி பாஸ். இனி நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ பா ரஞ்சித் இயக்கத்தில் ஸ்டூடியோ கிரே தயாரிப்பில் சியான் விக்ரம் நடிப்பில் வெளிவந்திருக்கிற தங்கலான். இந்த படம் எப்படி இருக்குது? இது ஜிவி பிரகாஷ் ஒரு ஸ்டேஜில் பேசியிருந்தார். இந்த படத்தை ஒரு 1001 படம் மாதிரி ஆக்கிடாதீங்க, படம் ரிலீஸ் ஆகி பல வருஷத்துக்கு அப்புறம் இதை கொண்டாடுறோம், இப்படி ஒரு படம் ஒரு காவியம் வந்ததில்லை அப்படின்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த படத்துக்கு உண்மையாகவே ஜிவி டிசர்விங். அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ மெனக்கெட்டு மியூசிக் போட்டிருந்தார். அந்த படத்துக்கு நேஷ்னல் அவார்டோ இல்லை அதுக்கு மேலே ஒரு அங்கீகாரமோ கிடைக்கல ஜிவிக்கு. இப்போ வர ஜிவிக்கு ஒரு அனிருத் மாதிரி ஒரு மிகப்பெரிய தலை சிறந்த ஒரு மியூசிக் டைரக்டராக தமிழ் சினிமாவில் முன்னேற முடியல. அது ஏன் அப்படின்னு இப்போ வர புரியல. ஏன் இதை ஜிவியை ஃபஸ்ட்டு சொல்கிறோம் அப்படின்னா, இந்த படத்தோட ஹீரோ ஜிவி தான், வேறு யாருமே கிடையாதுங்க. மனுஷன் தனி ஆளாக போராடி இருக்காரு. அவருடைய பின்னணி இசை ஆகட்டும், பாடல்கள் ஆகட்டும், அத்தனையுமே வேறு ரகம். ஹேட்ஸ் ஆஃப் ஜிவி. உங்களுடைய இடம் கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் மிகப்பெரிய உச்சத்தை தொடும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அடுத்தது, இந்த படம் 1850 அந்த சரௌண்டிங்கில் எடுக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்குது. இது கோலார் தங்க சுரங்கம் அது எல்லாமே ட்ரெயிலரில் காமிச்சிட்டாங்க, ஆடியோ லான்ச்சு அது இதுன்னு எல்லாத்துலேயுமே சொல்லிட்டாங்க. இந்த படத்தில் என்ன இருக்குது? ஜிவி பிரகாஷ் அப்படின்ற ஒரு மனுஷனை பற்றி பேசணும் இல்லையா, அவரையும் சியான் விக்ரமோட உழைப்பையும் கழித்து தூக்கி போட்டால், அப்படி கசக்கி அப்படி தூக்கி போட்டுடலாம். அவ்வளோதான் படம். ஒன்றுமே இல்லைங்க. வளன்னு எடுத்து வச்சுருக்காங்க. 2.5 மணி நேரம் 2.5 நாள் மாதிரி இருந்தது. ஒன்றுமே புரியல. எதுக்கு இந்த படம்? தங்கலன் என்ன சொல்ல வருது? யாருக்காவது புரிஞ்சால் தயவுசே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஒன்றுமே முடியல. அதுவும் டப்பிங் என்ன கொடுத்துருக்கீங்கன்னே புரியல. ஃபஸ்ட்டு இவ்வளோ பெரிய பட்ஜெட்டு, இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸு, படத்தை போட்டு பார்த்தாங்களா? படத்தை எந்தெந்த இடத்துல சென்சார் பண்ணலாம், எந்தெந்த இடத்த கட் பண்ணி தூக்கி போடலாம்? ஏன்? தேவையே இல்லைங்க. அதுவும் டப்பிங் நான் சொன்ன மாதிரி பாதி இடத்துல வசனம் புரியல. அட்லீஸ்ட் சப்டைட்டிலே ஆட் பண்ணி தூக்கி போட்டிருக்கலாம். ஒன்றுமே இல்லைங்க. இந்த படம் எதுக்கு எடுத்தாங்க, என்ன சொல்ல வராங்கன்னே புரியல. எல்லாத்துலேயும் இந்த ஜாதியை வச்சு உள்ள திணிச்சிடுறாங்க. பாரஞ்சித், தயவு செய்து வேறு மாதிரி எடுங்க. ஏன் இந்த ஜாதியிலே இருக்கீங்க? வேறு ஏதாவது கொண்டு வாங்க, மக்களுக்கு புதுசாக கொண்டு வாங்க. உங்களோட மெட்ராஸ், உங்களோட சர்பட்டா பரம்பரை, அந்த மாதிரி ஒரு நல்ல படமாக, ஒரு நல்ல திரைக்காவியமாக கொண்டு வாங்க. உங்களோட பெஸ்ட்டே ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் தான். இந்த படத்தில் டோட்டலாக அவுட்டு. ஒன்றுமே இல்லை. இந்த படத்தில் என்ன சொல்ல வந்தாங்க, என்ன எடுத்தாங்க? இதை வேறு ஹிட்டு, செகண்ட் பார்ட்டு, தேர்ட் பார்ட்லாம் எடுக்க போகிறேன்றாங்க. தயவுசெய்து ஆளோ ஒரு சாமி. இல்லை போட்டு பார்க்குறாங்களே இல்லையானே தெரில. நிஜமாகவே நம்ம எடுத்த படமாச்சே, 4 பேர் பார்ப்பாங்களே, நம்ம போட்டு பார்த்தா நமக்கு தெரிஞ்சிருமே. எடிட்டிங் பண்ணியிருப்பாங்க, சவுண்ட் ரெக்கார்டிங் பண்ணியிருப்பாங்க, என்ன பார்த்தாங்கன்னே புரியல. தங்கலான் மூச்சு முட்டு வச்சிருச்சு. இல்லைப்பா, நான் சியான் விக்ரமுக்கு அவ்வளோ பெரிய ரசிகர், அவரோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவரோட முந்தைய படங்களை பார்த்துக்கோங்க. இந்த படத்தை பார்த்து அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு மனுஷன். அவருக்கு தீனி போடுற மாதிரி தயவுசெய்து டேரக்டர் ஏதாவது நல்ல படமாக கொண்டு போங்க. அவருக்கு அவ்வளோ நல்ல நடிகர், அவ்வளோ நல்ல மனிதர், இப்படிப்பட்ட படங்களில் மாட்டிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ உழைச்சிருக்காரு. பார்வதி அவ்வளோ உழைச்சிருக்காங்க. நடித்த எல்லாருமே அவனோட முழு உழைப்பு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ உழைச்சாலும் ஒரு படத்தோட, ஒரு கப்பலோட ஷிப் எப்படி இருக்குது, ஷிப்போட கேப்டன் எப்படி இருக்காரோ அதை பொறுத்து தான். அதே மாதிரி படத்தோட டேரக்டர் எப்படி இருக்காரோ அதை பொறுத்து தான். இந்த படத்தில் டேரக்டர் மொத்தமாக எல்லாரோட உழைப்பையும் தூக்கி சாப்பிட்டார். ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. தங்கலான இதை மீறி நீங்கள் பார்க்க போகிறேன்னு நினச்சிங்கன்னா ஓடிடியில் கூட பார்க்காதீங்க அப்படின்றது என்னோட அட்வைஸ். நன்றி. இந்த படத்துக்கு ரிவ்யூ, ரேட்டிங் எதுவுமே தேவை கிடையாது. தயவுசெய்து மன்னிச்சிடுங்க. வேறு ஏதாவது நல்ல படத்தை பாரஞ்சித் அடுத்து கொடுப்பாரு அப்படின்னு நம்புவோம். சர்பட்டா பரம்பரை 2க்கு கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே வெயிட்டிங். அடுத்தது எபிசோட்ல சந்திப்போம். எல்லாம் புரியும் மாய சூனியக்காரன் யாராம்? ஆரத்தி கட்டுவோம், நான் கட்டுறேன். வீடு போய் சோத்த போய் குழம்பு வச்சு சாப்பிடுங்க, வேலை வைக்க பாருங்க.